இந்த தைப்பூசத்தன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் நாள் தைப்பூசத்திற்கு முதல் நாள் எப்பவுமே முருகன் என்றால் 6 முகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ 6 விளக்கு அரச மலை இலை எடுத்துக்கோங்க. அந்த இலையில் முருகனுடைய ஓம் என்ற மந்திரத்தை எழுதுங்க. ஓம் என்று எழுதி, அது சந்தனத்தால் எழுதி, ஒவ்வொரு விளக்கிலையும் நெய் தீபம் ஊற்றி பச்சை கற்பூரம் போட்டு அந்த விளக்கு பற்ற வைங்க. விளக்கு பற்ற வச்சுட்டு முதல் நாள் ஒரு மஞ்சள் பரப்பி அதில் உங்கள் குடும்பத்தார் பேரெல்லாம் எழுதி, அதில் உங்கள் குலதெய்வ பேரையும் எழுதி, இந்த நாளில் இருந்து எங்களுடைய குல வம்சம் தலைக்கணும், எங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகணும், தை பிறந்து வழி பிறக்கிற மாதிரி எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு வழிகாட்டி பிறக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதி ஒரு பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க. இந்த பிள்ளையாரை ஒரு 6 நாட்கள் வச்சு வழிபடணும். ஒவ்வொரு நாட்களும் அதுக்கு தீபாராதனை காட்டி அந்த பிள்ளையாரை வெடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். 6வது நாள் என்ன பண்ணணும்னா, நல்லா கையில் வச்சு 2 கையிலையும் தேய்ச்சி செடிக்கு நீங்கள் அப்படியே கழுகி விடணும். இதுதான் தைப்பூசத்தோடைய சிறப்பான அம்சம். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதி வச்சு பிள்ளையார பிடிச்சு வச்சிங்களே 6 நாட்கள், அப்போ அந்த 6 நாட்களும் உங்களுடைய கடவுள், உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது.